வெளியடை நேயர்களுக்கு சாய் சானின் அன்பு வணக்கங்கள். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது, நாம் பார்த்து கேட்டு ரசித்த பல பாடல்களை எழுதிய கவிஞரை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி எந்த கவிஞரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று பார்த்தீங்கன்னா, மருதகாசி அவர்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 1920 திருச்சியில் மேலக்குடிக்காடு என்ற கிராமத்தில் பிறந்த இவர் ஏறத்தாழ 2000 பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். 69 வயது வரை வாழ்ந்திருக்கின்றார். அவர் எழுதிய பாடல்கள் பலவற்றை நாம் ரசித்து கொண்டாடி இருக்கின்றோம். ஆனால் அந்த பாடலில் எழுதிய கவிஞர் யார் என்றுதான் நாம் தெரிந்து கொள்ள தவறிவிட்டோம் நான் நினைக்கிறேன். அப்படி அவர் எழுதிய பாடல்கள் பல சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வண்ணக்கிளின்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் வந்த பாடல்கள் எல்லாமே ஹிட்டு தான். அந்த பாடல்கள் எல்லாமே அவங்க எழுதினதுதான். அது மட்டும் இல்லாமல் தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிற ஃபேமஸ் சாங்கு, ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்ற காதல் பாடல், சத்தியமே என்ற எம்ஜிஆர் பாடல், மேலும் ஒற்றுமைக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்ற பாக பிரிவினை படத்தில் வருகின்ற ஒற்றுமையாய் வாழ்வதிலே ஒன்று நன்மையே என்ற பாடல், இப்படி அவங்க பாடல் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா எல்லாமே ஹிட் தான். ஹிட் லிஸ்ட் மட்டும்தான் இவங்க எழுதியிருக்கிறாருன்னு சொல்லலாம். அப்படி அவ்வளவு பாடல்கள், பொது உடைமை பாடல்கள், தத்துவ பாடல்கள், குடும்ப பாடல்கள், காதல் பாடல்கள், இப்படி எந்த ஜோனரில் அவர் பாட்டு எழுதியிருந்தாலும் எல்லாமே ஹிட்டு தான். அவ்வளோ அருமையான வார்த்தைகள், அழகான உணர்வுகள், இப்படி எழுதியிருக்கின்ற மருதகாசி அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள தவறிவிட்டோம். நம்மளுடைய தமிழ் மொழி திரைப்படங்களில் பல அருமையான கவிஞர்கள் கோல் வச்சிருக்கிறார்கள். ஆனால் நம்ம அத்தனை கவிஞர்களின் பெயர்களையும் தெரிந்து கொள்ளாமல் எல்லா பாடலுமே ஒரு குறிப்பிட்ட சில கவிஞர்களை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். சில கவிஞர்களின் பெயர்களை மட்டுமே இன்றைய காலம் வரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதை விட்டு நாம் ஒவ்வொரு பாடலையும் அந்த பாடலை எழுதியவர் யார் என்று தெரிந்து அதனுடைய பாராட்டுக்கள் முழுவதையும் அந்த எழுதிய கவிஞர்களுக்கே கொடுத்து மகிழ்வதுதான் நமக்கும் சிறப்பு, அதை எழுதியவருக்கும் சிறப்பு இல்லையா? உங்களுக்கு தெரியுமா மருதகாசி அவர்களை பற்றியும் அவர் எழுதிய பாடல்களை பற்றியும்? இது ஒரு சின்ன பதிவு தான். இன்னும் மருதகாசி அவர்களை பற்றிய ஒரு நீண்ட பதிவு நான் வெகு விரைவில் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு எந்தெந்த பாடல்கள் தெரியும், உங்களுக்கு அவர் பாடலை எது பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்படுவது உங்கள் சாய் சுதா. நன்றி.